ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் பாய் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஹாரர் ஃபேண்டசி மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து அகத்தியா. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா விஜய் தான் பண்ணியிருக்காரு. ரைட்டர் வந்து அவர் தான். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஐஸ்வரி கே கணேஷ், அப்புறம் வந்து அனுஷ் அர்ஜுன் தேவ். ஐஸ்வரி கே தனுஷ் தான் பண்ணியிருக்காப்புல. சினிமாட்டோகிராஃபி வந்து தீபக் குமார் வந்து பண்ணியிருக்காப்புல. எடிட் பண்ணது வந்து சாண்ட் லோகேஷ். மியூசிக் பண்ணது வந்து யுவன் சங்கர் ராஜா. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பிவிஆர் ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. படத்தோட கேஸ்டிங்ஸ் பார்த்தோன்னா, ஜீவா வந்து நாஞ்சிரன், அர்ஜுன் சார்ஜா வந்து சித்தார்த்தன், ராஷி கண்ணா வந்து வீணா, அபிராமி வந்து வைத்தீஸ்வரி, யோகி பாபு, ரோஹிணி வந்து அஞ்சலை, அப்புறம் டெல்லி கணேஷ், அப்புறம் ரெடன் கிங்ஸ்லி, அப்புறம் விடிவி கணேஷ், அப்புறம் வந்து ராதா ரவி, செந்தில், டேனியல் கேட்ரேஜ், அப்புறம் வந்து டேனியல் கால்டோகிரன், அப்புறம் நிழல் ரவி, பூர்ணிமா பாக்கராஜ், இந்திரஜா சங்கர், அப்புறம் வந்து ஷாரா நடிச்சிருக்காரு. அப்புறம் எட்வர்டு ஸ்வன்பிளெக், எட்வின் டூப்ளெக்ஸ் வில்லனாக நடிச்சிருக்காரு அவர் தான். அப்புறம் கின்னஸ் பக்ரு, அப்புறம் சார்லி, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, ஜீவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் டைரக்டர் அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ அவரோட பணமும் போட்டு தான் வந்து ஒரு செட்டு மாதிரி ஒரு பழைய பாடணிஞ்ச ஒரு பெங்களாவில் வந்து பேய் செட்டு போட்டு வச்சுருப்பார். இப்போ இது ஃபிலிம் ஷூட்டிங்காக. ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் படத்தை நிறுத்திடுங்க அப்படின்னுவார். அப்போ அவர் ஜீவா சொல்லுவார், இல்லை நானும் என் கை காசை போட்டு தான் இந்த செட்டை ரெடி பண்ணியிருக்கேன், ஏன் நிறுத்தணும் அப்படின்னப்போ ப்ரொடியூசர் சொல்லுவார், ஹீரோ ஹீரோயினி வந்து எங்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப படத்தை வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் படம் வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஸோ அந்த நேரத்தில் வருத்தப்படுற ஜீவா என்ன பண்ணுவாருன்னா, அப்போ வந்து ராஷி கண்ணா கூட இருந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஹெல்ப் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னென்னா, வெளிநாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை வந்து பழைய வீடை வந்து ஸ்கேரி ஹவுஸ், அதாவது பேய் வீடு மாதிரி மாற்றி அதிலிருந்து பிக்னிக் எக்ஸிபிஷன்லாம் போய் ஸோ அதுலேருந்து ஒரு கல்லா கட்டுவாங்க. பிக்னிக் ஸ்பாட்டு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி கல்லா கட்டுவாங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த பிளான் வந்து இவர் ஜீவா வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவார். இந்த எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஓரளவுக்கு கல்லா கட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் ஜீவாவுக்கு இன்னும் ஒரு வருத்தம் இருக்குது. அது என்னென்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து போன் நேரோ கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படியே கிளியர் பண்ணணும் அப்படின்னு எல்லா டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து முடியல. ஸோ இந்த பேய் பெங்களாவில் வந்து இந்த பேய் பெங்களா மாதிரி செட்டு போட்டிருக்க இந்த பெங்களாவிலே உண்மையாகவே பேய் இருக்குன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜீவா வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1940 வாழ்ந்த அர்ஜுன் வந்து ஆதித்யன் அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பார். ஆதித்யன் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்த மருத்துவர். ஸோ அவர் மூலியமாக வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து குணமடைஞ்சாங்களா இல்லையா, போன் நேரோ அது கேன்சருக்கான அந்த மருந்து வந்து அவர் வச்சுருப்பார். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதை எங்கேயோ வந்து ஒழிச்சு வச்சுருப்பார். அதை தேடி அது வந்து அந்த பேயாக வந்து அது விஷயத்தை அவர் கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் அது அந்த போன் நேரோக்கான சித்த மருத்துவம் வந்து அவருக்கு கிடச்சிதா, அந்த குறிப்புகள் கிடச்சிதா இல்லையா, இல்லை அதுக்கு தடையாக இருந்த டூப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு அரசர் கவர்னர் வந்து அதை வந்து எப்படி தடுத்துனது. ஸோ அது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும், அர்ஜுனுக்கும் ஃப்ரெஞ்சு டூப்ளெக்ஸுக்கும். சரிங்களா. ஸோ அது வந்து இவங்க 2 பேரும் பேயா மாதிரி அர்ஜுன் வந்து ஜீவாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் டூப்ளெக்ஸ் வந்து ஜீவாவை தடுப்பார். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி இவங்க டூப்ளெக்ஸை சமாளித்து அர்ஜுன் வந்து தான் எழுதின குறிப்பை வந்து போன் நேரோ கேன்சருக்கான குறிப்பை வந்து ஜீவாவுக்கு வந்து கை காமிச்சு ஒப்படைச்சார் அப்படின்றது தான் மீதி கதை. படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே போகும். இது வந்து விஜய் டைரக்ட் பண்ண கதை அப்படின்ற நம்மளால் ஓரளவுக்கு நம்ப முடியல. அதேமாதிரி யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணாரா அப்படின்றது வந்து பெரிய ஒரு குதிரை கொம்பாக இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, யுவன் சங்கர் ராஜாவோட படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த படத்தில் வந்து அவ்வளோவா நமக்கு வந்து மனசு நிற்கல. மியூசிக்கில் எதுவுமே நிறைய பழைய பாட்டுலலாம் தேவையில்லாமல் போட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இது எப்படி சொல்கிறது, அது ஒரு காலத்தின் 1940 நடக்கிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா பாட்டெலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நமக்கு அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுது. எந்த இடத்துலையுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. சிரிப்பை வந்து வேண்டுமே நீங்கள் சிரிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து அது ஒரு மனசாட்சி அப்படின்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்து கிட்டத்தட்ட 1 வீக் 2 வீக் மேலாச்சு. நான் இப்போ தான் வந்து ரிவ்யூ போடுறேன். ரொம்ப லேட் ரிவ்யூ தான். ஸோ ஆனால் பரவாயில்ல, படம் பார்க்கலாம். இப்போ தான் வந்து பார்த்தா எப்படி சொல்கிறது, நிறைய தேட்டரில் தூக்க நிலமை போயிடுச்சு. பட் படம் வந்து ரொம்ப எப்படி சுமாராக தான் இருக்குது, அவ்வளோவா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், அதை குழந்தைங்கள கொண்டு வந்து பார்க்கலாம். இந்த இந்த 10 வயசு 5 வயசுக்குள்ளே இருக்கிறவனா ஏமாந்து போவோம் பார்த்துட்டு. படம் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம், இப்போ அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. மியூசிக் இல்லை, எடிட்டிங்கில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஒரு பேய் படத்தில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், அதுதான் வேணும் படத்தில், அதுவும் இல்லை. அது பாட்டுன்னு அப்படியே போயிட்டுருக்கு, நீரோடையில் இருக்கிற தண்ணி மாதிரி அது பாட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.